வணக்கம் நம்பர்களே, இந்த கிளை வெளித்திரும்ப வணக்கம். இந்த பதிப்பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சூப்பர் தான். ஜெயபட்டன் சப்போர்ட் டு ஒரு நம்ம சேனல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருச்சு. இன்றைக்கி 3 மணிக்கு அறிவிக்க போகிறோம். இதே 2019 செகண்ட் ஃபேஸ் ஏப்ரல் 18 வாக்கில் தமிழகத்துக்கு ஃபுல் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. மொத்தமாக இந்தியா லெவலில் 8 கட்டம் தேர்தல் நடந்தது. அப்போ ஏப்ரல்னால் இன்னி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படி க்ளோஸ்டாக வருமா இருக்கும். ஒரு ஏப்ரல் 18க்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே கொண்டுருவாங்க. ஏன்னா இவர் எண்மக்கள் பாத யாத்திரை போயிட்டார். மோடி இப்போ வந்துகிட்டே இருக்கார் ஸ்மெல் பண்ணி. இப்போ திருவனந்தபுரம் போயிருக்கார். மறுபடியும் இவர் ஒரு பேரணி நடத்தக்கூடாதுன்னு கோவையில் சொன்னாங்க. உடனே அதுக்கு போலீஸ் ஏதோ செக்யூரிட்டி பர்பஸ் சொல்லி அப்படி தான் பண்ணுவாங்க திமுக. உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாரு. நேற்றே குறிப்பிட்டிருந்தோம். அது 18 18, 19 இங்கே தான் இருக்க சேலம் கோயம்புத்தூர் மாநாடு மோடி. இதில் இவங்களுக்கு பயம் பிடிச்சி போச்சு. உடனே மோடி வராருன்னா அவர் தான் வருவார். நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசியல் செய்வோம் அவிலா செய்வேன்னு சொன்ன ஸ்டாலின் எல்லாரும் தான் பண்ணுவாங்க. எல்லாருக்குமான தான் களம். நீ வாக்குறுதி நிறைவேற்றத்தில் ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி ஜாப்பர் சேட்டு உங்களுக்குள்ளே இருந்திருக்கான். உலகத்தை கண்டுபிடிச்சி சொல்லலை. என்னமோ ஆஹா தேடாரும் பலம் ஓடுதுங்கிறீங்க. எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை. என் மக்களில் போகிற பக்கம்லாம் உங்கள் ஊரில் எதெல்லாம் நடந்தான்னு கேட்டிருக்காரு. சாம்பிளுக்கு எங்கேயுமே ஒன்றும் நடக்கலை. 93% வாக்குறுதி நிறைவேற்றினா பெருசாக பெதட்டுறீங்களே. பெட்டி வச்சா தெரியும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஏன் இங்கே மோடி வராரு. அது நேற்று சொல்லிட்டார், உங்களுக்கு திமுக காங்கிரஸ் ஒழிக்கணும், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போகிற ஆளுங்கன்றதை நேற்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு அவங்க எதிரி ஜெயலலிதாவே உருவினாங்க சேலையை. அந்த துரைமுருகனை தான் சொல்லுவாங்க. அப்போது சிஎம்மாக ஜெயலலிதா ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் பாராட்டுறார். அதில் என்னென்னா அதில் ஒரு சூச்சம் இருக்குது. இப்போ எடப்பாடி வருவாங்கன்னு பார்த்தாங்க, வரல. ஆனால் எடப்பாடி வந்தாங்கன்னா அது லாஸ் ஆகுது போலிங்கில். வராத வரைக்கும் நல்லது. அப்புறம் என்றைக்கு பிஜேபி வளர்றது. இப்போ கட்சிகளை கூட்டணி போட்டிருக்காங்க. அதில் பண்ணிடுறாரு. தாமரையில் நின்னா நிற்க மாட்டார். ஏன்னா அவர் தாமரையில் நின்னாக்கா ஏடிஎம்கே கிளைம் பண்ண முடியாது. ஆல்ரெடி அது போயாச்சு. 15% கட்சியாக ரெட்டையில் சுருங்கி போச்சு, ஒரு ஜாதி கட்சி மாதிரி. இன்னும் எங்கே போய் அதை காப்பாற்ற போகிறான்னு தெரியல. ஸோ அவர்கிட்டே விட்ருவோம். அதனால் அவங்க புது சின்னத்துலேயே நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் வெறும் சப்போர்ட் மட்டும் பண்ணுறாங்களான்னு தெரியாது ஒரு பக்கம். சரி, கம் டு பாயிண்ட். இப்போ எடப்பாடி ஏன் அந்த ஜெயலலிதா அவங்க சொல்கிறாருன்னா, அங்கேருந்து அந்த கோர் இந்துத்துவ ஓட் பேங்கை அப்படியே எடுக்க போகிறாங்க பிஜேபி. அதுதான் ஒன்று. இப்போ கோவையில் நின்னா கூட அந்த ஒரு சில அந்த கோவை பெல்ட்டில் உள்ள மந்திரியெல்லாம் பிஜேபி கூட அலைன்ஸ் தான் பார்த்தாங்க. அப்படி இல்லைன்னா டம்மி கேண்டிடேட்டை போட்டு பிஜேபி கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணுவோம். அதான் நடக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த ஊழல்களை போனால் தான் தப்பிக்கணும்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது எதிர்காலத்துக்கு வேறு மாதிரி டைப் ஆகும் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி இதில் பாஜக தரப்பு இதில் நாசுக்காக தான் பண்ணுறாங்க. அதிமுக கூட்டணி தங்கள் பக்கம் இழுப்பதைத்தான். அதனால தான் அண்ணாமலை விமர்சித்த பின்பும் பிரதமர் மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்ந்து பேசுகிறார் இல்லையா. கலாயதார்த்தம் தெரியாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி. சரி செய்யட்டும். அந்த மீபூதியெல்லாம் அழைச்சிட்டு முஸ்லீம் கிறிஸ்டின் வாக்குக்காக போயிட்டுருக்காரு. கடைசியில் இவர் வாங்குகிற 15% 5% எங்கேருந்து எஸ்டிபி கிளைம் பண்ண போகிறான். கடைசியில் இது எல்லாம் பிஜேபி கிண்டல் அடித்தாங்க. கடைசியில் 5% கட்சியாக மாறிடும் எடப்பாடி. அந்த இணக்க தொகை தான் போவார் அப்படிங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி போயிட்டுருக்கும்போது நிறையா வருது. நிறையா இப்போ டிஎம்கேக்குள்ளேயே உள்ள பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒருத்தர் தகராறு பண்ணுறாங்க கவுன்சிலருக்குள்ளே, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இடி வளையத்துக்குள்ளே உதயநிதி வரப்போடைய அப்படியா அந்த ஜாப்பர் சாதிக்குது சம்மந்தப்பட்டது அதெல்லாம் இருக்குது. இதில் ஒன்று குறிப்பிட வரும்போகிறோம். இப்போ எப்படி ஸ்வீப் ஆகும்னு சொல்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை ஏற்கனவே குறிப்பிட்டு தான். அன்றைக்கி 2 லீடர் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. இவங்க 2 பேர் கணக்கில் இல்லை. சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் இருந்துட்டுருக்கிறவர். அது அந்த எடப்பாடினால தான் அப்படி. இல்லாட்டி பொதுவாகவே திமுக ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மக்கள் தான். அன்றைக்கி கூட்டணி நின்றதுனால தான் சாலிடாக 4 லட்சம் 5 லட்சம் வித்தியாசத்தில் எம்பி தேர்தல் வந்து. அதே 21 வரல, 75 சீட் வாங்கிட்டார்ல. என்ன வாங்கினாங்களோ 38 தொகுதி அதுக்கு ஈக்குவலாக வரல, 2% தான் வித்தியாசம். அது எடப்பாடியோட பிடிவாதத்தினால தினகரன் சேர்த்துக்கோ சொல்லி சேர்க்கல. அது போயிட்டு ஏடிஎம் குறைஞ்சி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட அதிருப்தி. அவங்க அரசு ஊழியர். அவன் தானே இங்கே ஓட்டுக்கு அது கண்டக்ட் பண்ணுறதில்ல அவங்க தானே.
அதிருப்தி. அதுபோல் சில ஜாதிகள்லாம் வந்து இந்த இந்த பழங்குடியினர் டைப்பில் உள்ளவங்கலாம் கள்ளர், மறவர், நாயக்கர், ஊராளி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், முத்தரையர் இந்த மாதிரி உள்ள 68 சமூகங்களுக்கும் பூர்வீக பழங்குடியினர் இவங்களுக்கு தமிழ் அரசின் மூலம் டிஎன்டி சாதி சான்றிதழ் முதல்ல கொடுத்தாங்க, அப்புறம் நீக்கினாங்க எம்ஜிஆர் பேர்லேருந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போது அது சம்மந்தமாக வந்து சமூக நீதியும் பேசுகிறாங்க, வாய்கிலியே செய்யலை. அது சீர் மரபினர்பாங்க. அதில் 1.5 கோடி பேர் வந்து கோயிலை சத்தியம் பண்ணி நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க திமுகக்கு எதிராக. புரிஞ்சு போச்சா? அதே மாதிரி இந்த நர்ஸு போராடினாங்க, கோவிட் டைமில் வேலை பார்த்தவங்களுக்கு தரல. அப்புறம் அம்மா கிளினிக்குன்னு வச்சார், அதில் ஒரு 40,000 பேர் இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்க, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அம்மா கிளினிக்குன்றதுலாம் நிறையா அதிருப்தி இருக்குது. ஸோ இது காலம் வந்து மைன்யூட்டாக இப்போவே 25% மேலே பிஜேபி இருக்கும். அப்போ அண்ணாமலை சொன்னது கரெக்டு தான். அப்போ சின்ன கட்சியில் சேர்த்தாச்சுன்னா 30 மேலே போகும். அவங்க அதே டவுன் ட்ரேடன் ஆகிடுவான். 53% அப்போது, அதுக்கப்புறம் கம்மி தானே. அப்போது இறங்கிடும் 10%. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை 53 இப்போ 2019 அது இருக்காது. 20% 18% மேலே கம்மியாகும். அப்போ எடப்பாடி இங்கே ஜெயலலிதா எம்ஜிஆர் சொல்லும்போது இங்கேருந்து மாறும். அங்கே போட்டவங்க இங்கேருந்து கோவப்பட்டு போட்டாங்க. அப்போ கோர் பேங்க் வரும்போது ராமர் கோயிலில் வந்தது, மோடி இதெல்லாம் இப்போ மக்களில் சொன்னி யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது இதில் எவ்வளோ சீட்டு கன்வெர்ட் ஆகும்னு தெரியாது. இப்போ அண்ணாமலை சுற்றி தான் தமிழை களமே ஓடிட்டுருக்கு. ஜாம்பா சாதிக்கு தான் பாருங்கன்னு சொன்னதுக்கு அது இவர் தானாகவும் யோசிக்க மாட்டார். சொன்னதுக்கு அவங்க மேலே அதிருப்தி போடுறாருன்னா வேறு யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. ஓட்டிங் எலெக்ஷன் டைமில் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் வேறு மோடி வந்து பேரணிக்கே போலீஸை விட்டு கொடுங்க, உடனே வாங்கிட்டாங்க ஹைகோர்ட்டில். பேரணி நடக்கத்தான் போகுது. ஸோ மொத்தத்தில் பயந்து நெடுங்கி கிடக்கு திமுக. வர தேர்தலை எதிர்த்து தான் கண்டிப்பாக 26க்கு வேறு மாதிரி களம் வரும். பிஜேபி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது 26ல். அதுதான் உண்மை. அப்படித்தான் நோக்கி நகரும் கணம். ஸோ ஏன்னா இப்போ காமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மதிமுக வேறு யாரும் அங்கே இருக்க மாட்டோம், பூரா மாற ஆரம்பிச்சிடும். இதில் பாமக இப்போ பிஜேபிக்கு வரும். ஆனால் பாமகவோட பெட்ரு திருமாவளவன் கட்சி வந்தால் தான் ஃப்யூச்சரில். ஏன்னா அதுனா ஏதோ ஒரு 3/4% எல்லா பக்கமும் இருக்குது, 1/2% 3/4% மாறி மாறி. இது ஒரு சாலிடாக நார்த்து மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குது ஜாதி கட்சி. டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுக்கும். அது வருங்காலத்து எப்படி அதுன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் களம் மாறிடுச்சு. அண்ணாமலை நோக்கி தமிழகம். அதுதான் நம்மளை சொல்கிறார். இது இப்போ வேடிக்கையாக இருக்கும், நீங்கள் ரிசல்ட் வரும்போது பாருங்கன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாருல்ல, அதுதான். ஸோ திமுகன்ற தீய சக்தியை இனி இருக்க இடம் தேடணும் நீங்கன்னு இருக்கார் மோடி. அதை நோக்கி நகர்த்துவாங்க, நம்புவோம். மற்றபடி இன்னும் 8-10 அமைச்சர்கள் இருக்குது ஊழல் பேர்வழிகளுது வருஷ கட்டி. ஸோ எப்படி சட்டசபைக்கு இதே மாதிரி மம்தா கையில் கட்டு போட்டு ஓட்டு வாங்கி அப்படி அதே மாதிரி இப்போ எங்கேயோ வீட்டில் விழுந்துட்டு மண்டையில் ஏதாவது ரத்தம் வாங்கி ஃபோட்டோ போட்டுருக்கோம். இதெல்லாமே காரணம் வந்து எல்லாம் அந்த ஓட்டுக்கு வேண்டி தான். இப்போவே தயாராகிற அப்படி அடிபட்டுது, கை உடஞ்சிது, இப்படி ஒரு பொழப்பு பண்ணுறது பூரா அவ்வளோ அயங்குதுனாங்க. அதையும் நம்புகிறான். இங்கே மாதிரி தான், திராவிடங்கள் மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குல்ல. இப்போ பாருங்கள், கவிதா கைது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் கெஜ்ரிவாலுக்கு. கெஜ்ரிவால் ஒன்றா எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கும், எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆனால் இங்கே வந்து இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டதுனால அது எப்படின்றது வர நாட்களில் தெரிய வரும். பார்ப்போம். நன்றி, ஜெயந்த்.